ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒர்க் ஷீட்டோட பார்க்க போகிறோங்கள. கிரேட் 1 மேக்ஸ் ஒர்க் ஷீட்டு, ஓகேவா? பேசிக்கான மேக்ஸ் ஒர்க் ஷீட்டு நீங்கள் ஸ்கூலில் படித்தது தான் திரும்ப ஒரு தடவை நம்ம ரீகேப் மாதிரி இங்கே பார்க்க போகிறோம். சரியா? இன்னும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிளியர் ஆக போகுது. அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூலில். அசெண்டிங் அப்படின்னா என்ன? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர், அதாவது 1 2 3 4 5 இதெல்லாம் நமக்கு அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கும். ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ வருதுல ஃபர்ஸ்ட், ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 அப்படி வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா டில ஸ்டார்ட் ஆகும். டில ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன எழுதணும்? ரிவர்ஸ்ல எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக்வேர்டில் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன பெரிய நம்பர், இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க 10 9 8 இப்படி எழுதணும். ஓகேவா? இதே டிசெண்டிங் ஆர்டர். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்க அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்லியிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர்னா சின்னதுல இருந்து பெருசு, ஸ்மால் டு பிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை எழுத போறோம். இங்க அவங்களே கொடுத்துருக்காங்க, 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 2 5 அப்படின்னு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? அசெண்டிங் ஆர்டர்ல எழுத போறோம். இது இந்த 3 நம்பர்ல ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் எது? 2 தான் நமக்கு சின்ன நம்பர். ஓகே, 1 2 அந்த ஆர்டர்ல பாருங்க. 1 2 2 தானே வரும். அதுக்கப்புறம் 3 4 5, நெக்ஸ்ட் என்ன வரும்? 5. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வரும்? 6 7 8 வரும். அப்ப சின்னதுல இருந்து 2ல இருந்து 8 வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம். அப்ப இப்ப நம்ம கரெக்டான ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்கோம். ஸ்மால் டு பிக் வரைக்கும் நம்ம எழுதிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் அடுத்தது அதே மாதிரி 14 9 12 எழுத போறோம். இப்ப இங்க பாருங்க, இப்ப நீங்க இந்த மாதிரி டபுள் டிஜிட் நம்பர் இருந்தாலே நீங்க கண்ணை மூடிட்டு சின்ன டிஜிட் நம்பர் 9 இருந்ததுன்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்ப இங்க 14 and 12ங்கிறது ரெண்டு டிஜிட்ல இருக்கு. அப்ப இங்க 9ங்கிறது சிங்கிள் டிஜிட், ஒரே நம்பர். அப்ப ஃபர்ஸ்ட் 9 தான் வரும். இப்ப இங்க 14 12 இந்த ரெண்டு நம்பர்ல நமக்கு ஃபர்ஸ்ட் 12 10 11 12 தான் வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு 14 வரும். புரிஞ்சுதா? இப்ப நம்ம சின்னதுல இருந்து பெரிய ஆர்டருக்கு எழுதியாச்சு. அதே மாதிரி இப்போ 7 4 6 கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன வரும்? 4 6, அப்புறம் தான் நமக்கு 7 வரும். கரெக்டா? நெக்ஸ்ட் அடுத்தது 20 15 18 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எழுத போறோம். இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும்? 15 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது என்ன வரும்? 18 வரும். அடுத்தது நமக்கு 20 வரும். புரிஞ்சுதா? 15 18, அப்புறம் தான் நமக்கு என்ன வரும்? 20 வரும். சொல்லி பாருங்க. 11 12 13 14 15 16 17 18 19 20. கரெக்டா இருக்கா நமக்கு? இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது 11 16 13. இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ நான் சொல்லி கொடுத்ததை வச்சு எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் பாக்ஸ்ல வரும், எது தேர்ட் பாக்ஸ்ல வரும், அசெண்டிங் ஆர்டருக்கு என்ன ஆன்சர் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது டிசெண்டிங் ஆர்டர் பார்க்கலாம். டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பிக்கஸ்ட்ல இருந்து ஸ்மாலஸ்ட், அப்படியே ரிவர்ஸ், பிக்கஸ்ட்ல இருந்து ஸ்மாலஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பிக் நம்பர் தான் எழுதணும். இப்போ இங்க 9 3 5. ஸோ இங்கே நமக்கு 1 2 3 3 ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. 4 5 5 செகண்ட் வந்துருச்சு. 6 7 8 9 9 தான் லாஸ்டா வருது. அப்போ அந்த 9 தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, 9, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் தான் 3 எழுதணும். சின்ன நம்பர் பின்னாடி இருக்கணும், பெரிய நம்பர் தான் முன்னாடி இருக்கணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி 16 12 19 இந்த 3 நம்பர்ல எது நமக்கு பெரிய நம்பர்? நம்ம பார்த்தாலே தெரியுது 19 தான் நமக்கு பெரிய நம்பர். ஓகேவா? 19 தான் நமக்கு பெரிய நம்பர். அடுத்தது பாருங்க 16, அதுக்கப்புறம் 12. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா? 8 4 7. இப்போ இந்த 8 4 7ல 8 தான் நமக்கு பெரிய நம்பர். அடுத்தது 7, அதுக்கப்புறம் தான் நமக்கு 4. நெக்ஸ்ட் அடுத்தது 15 20 17 இருக்கு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 20 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? அடுத்தது 17 வரும். அதுக்கு அடுத்தது 15 வரும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பார்க்கலாமா? 11 13 16. இப்போ இந்த ப்ராப்ளம் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? 11
13, 16. ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் எழுதணும், அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் எழுதணும், அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக சின்ன நம்பர் எழுதணும். நெக்ஸ்ட் இப்போ மிக்சட் ஆர்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே மாற்றி மாற்றி கொஷின் கேட்குறாங்க. நம்ம படித்து பார்த்து கரெக்டாக எழுதணும். ஒரு கொஷினும் மாறி மாறி இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின் அசெண்டிங் ஆர்டர் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? அரேஞ்ச் அசெண்டிங் ஆர்டர்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அசெண்டிங் ஆர்டர்னா சின்னதுலேருந்து பெருசு. ஓகேவா? ஏபிசிடி ஆர்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 அந்த ஆர்டர். ஓகே, இப்போ 2 ஃபர்ஸ்ட் வரும், 6 அப்புறம் தான் 9 வரும். எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்றது நமக்கு பெருசுல இருந்து சின்னது. ஓகேவா? பிக்கெஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். இப்போ பிக்கெஸ்ட் எது? 5 8 3ல பிக்கெஸ்ட் 8, அப்புறம் 5, அதுக்கப்புறம் தான் நமக்கு 3 வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர் பார்க்கலாம். அசெண்டிங் ஆர்டர்னா என்னது? சின்னதுலேருந்து பெருசு. ஓகேவா? இங்கே அசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சின்னதுலேருந்து பெருசு. அப்போ 4 7 10 எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 2 கொஸ்டினையும், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து டிசெண்டிங் ஆர்டர் 4th கொஸ்டின், 5th கொஸ்டின் வந்து அசெண்டிங் ஆர்டர். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.